ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கடிதம் எழுதியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள அவர் இதற்காக தமிழகத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் இயற்ற முடியாது என மத்திய அரசு தெரிவித்தது வேதனை தருவதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சரை நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு, அதனால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பது மத்திய அரசினுடைய இரட்டை வேடத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. பாமகவினர் மற்றும் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை வியாபாரிகள் இணைந்து நடத்திய பொங்கல் விழாவில் பங்கேற்ற பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினால் ஆதரிப்போம் என்றார். வளர்க்குற காலை இதில் காலை கூட நம்ம விளையாட போகிறோம், அவ்வளோதான். இது ஏதோ புல் ஃபைட்டிங் மாதிரிலாம் கிடையாது. இதில் இது அவசியம் செய்யணும். அப்படி தடையை மீறி பண்ணணும், தப்பு கிடையாது. இல்லை என்ன கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஜெயிலுக்கு போனால் ஜெயிலுக்கு போகிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம். விவசாயிகளின் தற்கொலையை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சீமான் ஜல்லிக்கட்டுக்காக போராடுபவர்கள் மீது தடியடி நடத்துவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதை தன்னெழுச்சியா போராடுகிற அந்த இளைஞர்களை காவல்துறை தடியடி நடத்தி கலைப்பது, அவர்களை முன்னின்று ஒருங்கிணைக்கிற பிள்ளைகளை கைது பண்ணுவதுங்கிறது ரொம்ப கொடுமையானது. அதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன், வெறுக்கிறேன். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சென்னையில் பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்.